ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஓஜிசின்னு சொல்லப்படுற மைனிங் நாங்கள் கிட்டத்தட்ட 6-7 மாதமாக மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஓஜிசி மைனிங் டெலிகிராமில் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். டெலிகிராமில் ஸ்டார்டிங்லேயே வந்த மைனிங் ஆப்ஸில் இதுவும் உண்டு, இந்த ஓஜிசியும் உண்டு. அது பிட்கேட்டில் ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது. 23 ஜூலை இன்றைக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதில் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுகள்லாம் பாருங்கள், அதில் விளங்கும். வில் லான்ச் இது நான் வாரத்துக்கு முன்னுக்கு லிஸ்டிங் நடக்கிறதுக்கு முன்னே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுகள் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. 0.2 எல்லாம் தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ இது கன்ஃபார்ம். நாங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண இந்த மைன் பண்ண இந்த டோக்கன் ஃபேக்கான டோக்கன் இல்லை, ஒரு ஒரிஜினலான டோக்கன், ஜெனியூனான டோக்கன். ஸோ உங்களுக்கு ஏர்ட்ராப் தராங்களா தரவில்லைன்னு தான் பிரச்சனை. ஆனால் இந்த டோக்கன் ஜெனியூனான டோக்கன். ஸோ அடுத்த ஸ்டெப் லிஸ்டிங் தான். லிஸ்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு வருவோம். அதிகமாக ஆகஸ்ட் 31 அவங்களுடைய டோக்கன் ஜென்ரேஷன் ஈவன் 31 மைனிங் எண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் குறைஞ்சது 20 நாளாவது நீங்கள் மைன் பண்ணியிருக்க வேணும்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதோட செப்டம்பர் 5 எக்ஸைட்டிங் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது அதிகமாக லிஸ்டிங் ஆன நாள் கூட இருக்கலாம். செப்டம்பர் 5 லிஸ்ட் ஆகி எங்களுக்கு ட்ரேடிங் தந்து தரமாக இருக்கலாம். 100% எங்களுக்கு அன்லாக் ஆகுது. லிஸ்டிங்குக்கு முன்னுக்கு 100% அன்லாக் ஆகிற மாதிரியும் சில மெசேஜ்கள், ஸ்க்ரீன்ஷாட்டுகள், இதுகள் பார்த்தேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, மைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 24 ஹவர்ஸ் அல்லது 12 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா வந்து இடையில வந்து செக் பண்ணி பார்த்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. எவ்வளோ கோயின்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டுகள், சோஷியல் மீடியாவை கனெக்ட் பண்ணுறது, வேறு டாஸ்க்கெலாம் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஆல்ரெடி எங்கள் வீடியோஸில் சேனல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஆல்ரெடி மைன் பண்ணுறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது மீம் ஃபைலர் அப்டேட் வந்துருக்குது. நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். மீம் ஃபை ஆஸ் போய் கன்செஸ்ட் டு சம்திங் இதை வந்துருக்கு. பர்சனல் டேட்டா அதில் ரிஜெக்ட் அக்செப்ட்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். அதில் இதை சொல்ல வராங்கன்னா, நாங்கள் அவங்களோட பர்சனல் டேட்டாவை எடுத்து அட்ஸுகள் ப்ளே பண்ண போகிறோம். அடுத்து இவங்க பெரிய ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ஒரு எக்கோசிஸ்டமாக வர போகிறாங்க. அதுக்காக அவங்களுடைய பர்சனல் டேட்டாவை எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பர்சனல் டேட்டான்னு சொல்கிறது யூஸ் நேம், உங்களுடைய இதில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படிலாம் பார்க்குறதுக்கான இது. ஒரே விஷயம், நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களா இருந்தால் ஒரே ஃபோன்லேயே 4-5 அக்கௌண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பாங்க நிறைய சில பேர். அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா அதை வச்சுக்கொண்டு உங்களுடைய அவங்க ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. ஒரே அக்கௌண்ட் நான் வச்சுருக்கீங்க, ஒரு இதில் நான் ஜெனுவினாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்கிறார்கள். அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வச்சுக்கொண்டு சில ஏர் ட்ராப்ஸ்கள் தரலாம் மாதிரி இதுகள் வந்து ஒன்று. ஸோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேண்டா பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்கள், the reward are not differentiated at the end of the day. You get rewards both coins and level matters. உங்களுக்கு coins முக்கியம், லெவல்ஸ் முக்கியம். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் coins ஏர்ன் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் coins ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ மேக்ஸிமம் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வாங்க. மீம் ஃபை டோக்கன் ஸ்டார்டிங்கில் வந்து ஏர்ட்ராப்ஸ் மைனிங்ஸில் 10க்குலாம் முன்னுக்கு நோட் கோயின் அந்த டைமில் தான் இதுவும் வந்து நினைக்கிறேன். மீம் ஃபையும் வந்து கிட்டத்தட்ட நல்ல சப்போர்ட் இருக்கிற பேக்கப் இருக்கிற நல்ல ஒரு ப்ரொஜெக்டுகள். இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று இந்த இதுன்னு சொல்கிறது. அதோட பாருங்கள், 90% இது எங்களுக்கு ஏர்ட்ராப் சப்ளையில் 90% இது எங்களுக்கு கிவ் அவேயாக தரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட நோட் கோயினும் இதே மாதிரி தான் தந்தாங்க. 100% அன்லாக் பண்ணியிருந்தாங்க, 90% அன்லாக் பண்ணுறாங்க எங்களுக்காக. ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கோயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ கோயின்ஸை டப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. கேம் போட்ஸ் இருக்குது, ஆக்டிவேட் போட்ஸ் இருக்குது. டப் போட்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. டெய்லி நாங்கள் டப் பண்ணி அந்த மோஸ் கோட் மாதிரி என்டர் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கொண்டு வாங்க. எப்போ லிஸ்டிங்னு சொல்லி இன்னும் அவங்க அறிவிக்கல. அதிகமாக இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி மேலே பிட்காயின் மேலே வந்து கொண்டிருக்கிற டைமில் எப்போ வேணாலும் லிஸ்ட் ஆகலாம் இந்த மீம் ஃபைன்னு சொல்லப்படுற டோக்கன். மீம் ஃபைல எல்லா டோக்கன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதத்துக்குள்ள நிறைய டோக்கன்ஸ் இப்போ வரம்னு சொல்லி வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய இந்த மார்க்கெட் கண்டிஷனை பயன்படுத்தி அவங்களுடைய இதை லிஸ்ட் பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருக்காங்க. ஸோ லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. டப் போட்ஸுகளை அதோட லெவலில் நீங்கள் டப் பண்ணி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியம். லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கோயின்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்தது சென்ட்ரல் லேப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் கியூ ப்ரௌசரில். அது எண்ட் ஆன மாதிரி லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது. அவங்களுடைய இது ஆக்டிவேட் செஷன் எண்டட்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது. நான் ஷேர் பண்ணேன். இப்போ திருப்பி அதை ரீஆக்டிவேட் ஆகி ஓடிக்கொண்டிருக்குது. ஆகஸ்ட் 31 அவங்களுடைய இந்த ப்ரொசஸ் க்ளோஸ் ஆகுது. அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அந்த பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சின்ன கிரிப்டோ மீம் கோயின்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைன்இன் பண்ணி அப்புறம் செக்இன் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் இதில் ஒர்க் பண்ணி தாங்க தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது டோம் மார்க்கெட் ஏல புது அப்டேட் வந்திருக்குது. டெய்லி கோட் என்டர் பண்ணுறது, மீம் ஃபைல் என்டர் பண்ணுற மாதிரி டெய்லி கோட் என்டர் பண்ணுறது. அதில் இது ஒரு ஹாம்ஸ்ன்னு சொல்கிறது எலி. இதில் இந்த பிளே நவுன்னு சொல்கிற எரோக்கு பின்னால் ஒரு பொம்மை ஒன்று தெரியுதானே, அந்த பொம்மை மேலே வந்து போகும். அதில் நீங்கள் டச் பண்ணணும். முதலாவது இதில் தந்திருக்க கோட் நான் என்ன பண்ணியிருக்கேன், முதலாவது ஹாம்ஸ்டரில் டச் பண்ணணும். அதுக்கு பிறகு 2, 3, 4, 5 தடவை அதில் டச் பண்ணணும். இதில் ஹாம்ஸ்டரில் இருக்கா 2வது, 3வது, 4வது, 5வது டப்பை அந்த பொம்மைக்கு மேலே டப் பண்ணி போட்டு திருப்பி அந்த ஹாம்ஸ்டர்கிட்ட வந்து டப் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒருக்கா டச் பண்ணிக்கொள்ளுங்க. டச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு
உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் அன்லாக் டுடேஸ் டொமாட்டோ சீக்ரெட் உங்களுக்கு வரும். சீக்ரெட் கோட் நீங்கள் அன்ரிவீல் பண்ணிட்டீங்க, ரிவீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி நான் இதை ஷேர் பண்ணணும், டெய்லி அப்டேட்டில் வர நேரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். பார்த்து அது மூலமாக உங்களோட கோயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபார்மிங் பண்ணிக்கொள்ளுங்க, மணித்தியாலத்துக்கு கொடுக்காதோட கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. கேம்ஸ் ப்ளே பண்ணி கொடுறதால மட்டும்தான் உங்களால் நிறைய கோயின்ஸில் earn பண்ண முடியும். ஃபார்மிங் நாங்கள் மறந்துடுவோம், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு கொடுக்கா வந்து நாங்கள் ஃபார்மிங் பண்ண போகிறது இல்லை. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணி உங்களுடைய கோயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் ஃபார்மிங் பண்ண உங்களுடைய இந்த ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ்களும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போகும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சைபர் ஃபைனான்ஸில் இந்த அப்டேட் நொமிஷன் சொல்ல போகிற ஏர்ட்ரப்பும் நாங்கள் இடத்துல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன். அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஏர்ட்ரப்பும் இன்னொரு ஏர்ட்ரப்புக்கு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிற நோக்கம் என்னென்னா, 2 ஏர்ட்ரப்ஸ்லையுமே 2 பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய பேரை சம்பாதிக்கிறதுக்கு, நிறைய பேரை ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கு, நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களுடைய அந்த ஏர்ன் ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள். சைபர் ஃபைனான்ஸ் ஏர்ன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நொமிஸ் டெலிகிராம் சொல்கிற ஆப்ஷன் வந்துருக்குது. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்களாண்டா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே பேக்கப் பண்ணி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளைம் பண்ணலாம். 1000 சென்ட்ரல் ஃபைனான்ஸ் காயின் CFA காயின் உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இதே ப்ரோசஸ் நொமிஸ் செயின்லையும் பார்த்துக்கொள்ளலாம். நொமிஸ் செயின்லையும் பார்ட்னர்ஷிப் அப்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ள பார்ட்னர் ஆப்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்துக்கலாம் இருந்தால் சென்ட்ரல் ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், சைபர் ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ணுங்க சொல்லி அவங்களும் கேட்பாங்க. பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மஸ்க் எம்பையருக்குள்ள வருவோம். மஸ்க் எம்பையில் நிறைய குழப்பங்கள் போய்கின்றது. அதில் டேப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் இம்ப்ரூவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இம்ப்ரூவில் வந்து இந்த மேலே இருக்கிற 8000 2600 கோயின்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி வாங்க. அதில் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க தந்திருக்கிறத வச்சுக்கணும் நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம். கிளைம் பண்ண உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட உங்களோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகின்னு வரும். ஸோ இதை மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த சிட்டின்னு சொல்கிற இருக்க ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த சிட்டி ஆப்ஷனுக்குள்ள வாங்க. சிட்டி ஆப்ஷனுக்குள்ள வந்து இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு பில்டிங் வந்து காட்டுது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் கம்பெனியில் காட்டுற மாதிரி நிறைய கார்ட்ஸ்கள் அவைலபிள் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 கார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த கார்டு என்னன்னு சொல்லி நான் எங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போடுவேன். அந்த கார்டு 3 கார்டையும் நீங்கள் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வரும். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, இதை சப்மிட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய லெவல் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் லெவல் 2ல் நான் நினைக்கிறேன். இது நான் ஒர்க் பண்ணிட்டு வர லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இன்றைக்கி நான் இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த இம்ப்ரூவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதோட சில இதுகளை பை பண்ணுறேன். இந்த கார்ட்ஸில் பை பண்ணுறது மூலமாக என்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. லெவல் 2லேருந்து லெவல் 3 நான் லெவலப் ஆகிருக்கேன். இந்த லெவலப் ஆனப்போ இன்னும் சில கொஸ்ட்டுகள் என்னால் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சொல்கிற ஆப்ஷனுக்குள்ள வாங்க. அதில் பாருங்கள் முதல்ல இருந்த விட நிறைய கொஸ்ட்டுகள் புதுசாக அட் ஆகிருக்கு. அதில் ஸ்டார்டிங்கில் ஃபினிஷ்டு இருந்து இவ்வளோ மட்டும் தான் இருந்து இப்போ புதுசாக 6 கொஸ்ட்டுகள் அட் ஆகிருக்கு. இந்த கொஸ்ட்டுகளில் நான் ஒர்க் பண்ண என்னுடைய பாயிண்ட்ஸ்கள் இன்க்ரீஸ் ஆகின வரும். டெய்லி ரிப்போர்ட் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பாருங்கள் டெல் அதர்ஸ் அபவுட் மஸ்க் எம்பையர். இந்த டாஸ்க் என்னென்னா யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்கில் எங்களை பற்றி கண்டென்ட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி போட்டு அந்த லிங்கை நீங்கள் கொடுத்தீங்களா, அந்த ஆட் கண்டென்ட்னு சொல்லி இருக்கிறதுல லிங்கை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேர்ஸ் கிடைக்கும். அதோட ரிடில் ஆஃப் த டே, இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ், வின் 3 நெகோசியேஷன்ஸ்னு சொல்லலாம் நிறைய டாஸ்க்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் லெவல் 3 லெவல் 4 சொல்லி அப்டேட் ஆகிட்டு போக உங்களுக்கு புது கொஸ்ட்டுகள் உங்களுக்கு இதாகும். இப்போ ரிடில் ஆஃப் த டேன்னு சொல்லி இன்வெஸ்ட் 6 months ரிடில் ஆஃப் த டேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாங்க. அதுக்குரிய ஆன்சர் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். லீடர்ஷிப் தான் அதோடைய ஆன்சர்ஸ். அதை நீங்கள் அந்த ஆன்சரை கொப்பி பண்ணிங்கன்னா அது தண்டை பாட்டில் கொப்பி ஆகும். கொப்பி பண்ணிட்டு வந்து அதில் கொஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த ரிடில் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரிடில் ஆஃப் த டேயில் பேஸ்ட் பண்ணிங்களா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளைம் ஆகும். இதுதான் அந்த யூடியூப் லிங்க் அல்லது டெலிகிராம் லிங்கை ஷேர் பண்ண வேண்டிய. நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட ஓன் கண்டென்ட், நீங்கள் அவங்கள பற்றி கண்டென்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண அதில் லிங்கை நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு அதுக்குரிய இது வரும். இப்போ ரிடில் ஆஃப் த டேன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிடில் ஆஃப் த டேயில் இந்த எண்ட் ஆன்சர்னு சொல்கிற இடத்துல நான் கொப்பி பண்ண ஆன்சர் லீடர்ஷிப்பை கொடுத்து கிளைம் கொடுக்குறேன், செக்கிங் கொடுத்த பிறகு எனக்கு 40,000 இந்த மஸ்க் எம்பையர்னு சொல்ல போகிற அவங்க அந்த கோயின் எனக்கு ரிசீவ் ஆகும். இது டொன் கோயின் சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம். டொன் கோயின் டிரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் மஸ்க் இதில் நல்ல வைரலாக போய்க்கிட்டு வேர்ல்டு வைடாக வைரலாக போய்க்கிட்டு இருக்குது. எங்களுக்கு வித்ட்ரோ தரலாம், சின்னத்தில் ஸ்கேம் பண்ணிட்டு போகலாம், எங்களை வச்சு நிறைய ஏமாற்றிட்டு போகலாம். எதையுமே ஸ்டார்டிங்கில் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அட் த சேம் டைம் எங்களுக்கு நோட்கோயின் தந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் தரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எதையுமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணவும் மேலாது. பார்ப்போம், ஒர்க் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணி பார்ப்போம். டெய்லி டேப் பண்ணிக்கொள்ளுங்க, லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க, முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி செல்ஃப் மைனிங்கே பண்ணிக்கொள்ளுங்க. இம்ப்ரூவில் வந்து உங்களுடைய கார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.